நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அலைகடல் என திரண்டிருந்த பொதுமக்கள் புரட்சி தமிழருக்கு மலர் தூவி மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு. எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம். எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம். நாம் இரட்டை இலை சின்னத்தை தூக்கி பிடிப்போம். திமுக கூட்டணியின் கதை மூடிப்போம். திமுக கூட்டணியின் கதை மூடிப்போம். நம் வெற்றி கோடி பறந்திட தினம் உழைப்போம். நம் வெற்றி கோடி பறந்திட தினம் உழைப்போம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகியுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. அப்பா என்று அழைக்கும் போது தனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறும் ஸ்டாலினின் காதுகளில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகும் குழந்தைகளின் கதறல் சத்தம் கேட்கவில்லையா என புரட்சி தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்திருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் இந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீதிமன்றத்தின் மூலமாக திருப்பு. சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 84 கோடி அந்த சிறுமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. நிவாரணம் கொடுத்தா சரியா போயிருமா? நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தையா இருந்தா ஏத்துக்குவோமா? நினைச்சு பாருங்க. பிஞ்சு குழந்தை. இன்றைக்கு போக்சோ சட்டம் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 போக்சோ வழக்கு இருக்குது. அதுல 6,999 இருக்குதா? 84 கோடி கொடுத்திருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு 18,000 சிறுமியுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த பெற்றோர்கள் எப்படி மனசு துடிக்கும்? பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த வழி தெரியும். இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றாரு அப்பா அப்பா என்றால் என்னுடைய செவி மகிழ்ச்சியா இருக்கு சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அப்பா அப்பா என்று பாலில் சீண்டல் போது கதறுகின்ற பொழுது அந்த சத்தம் இந்த அப்பாவுக்கு கேட்கவில்லையா? 18,000 குழந்தைகள் கதறி கொண்டிருக்கின்றன. இந்த அப்பாவுக்கு காது கேட்காதா? சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளால் தமிழ்நாடு தலை குனிந்துள்ளது. தவறை சுட்டிக்காட்டினால் முதல்வர் ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறது என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு சொல்றாரு. உண்மையா? தலை நிமிர்ல, தலை தொங்கி போச்சு. இந்த செயலால், இந்த பாலியல் சீண்டலால் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் பாதிக்கப்பட்டதால் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தலை நிமிர்ந்து நிக்கல, தமிழ்நாட்டில் தொங்கி போய் நிக்குது. உண்மைதானே? ஏன்னா நாளைக்கே என்ன எதிர்த்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் பேசணும்னு சொல்லுவார். நான் பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, இதை ஆதாரமாக கொண்டுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அங்கங்க நடக்கிற நிகழ்வுகள். 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில துடிதுடிக்க பாலியல் சீண்டல். அதனால அந்த கொலை, அந்த குழந்தை இறந்து விட்டது. இதை சொல்லலாம் இல்ல? சொல்லலாம் இல்லைங்க? இதை சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வருது. கிட்னி முறைகேடு நடைபெற்ற மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காமல் இடைத்தரகர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் சட்டப்படி விசாரணை நடைபெற்று கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார், தமிழகத்தில் வறுமை என்ற நிலையே இல்லை. வறுமை என்ற இல்லையா? உண்மையா? அப்படி வறுமை இல்லை என்றால் எதுக்கு கிட்னியை விற்கிறாங்க? வறுமை இல்லை என்றால் எதற்கு கிட்னி விற்கிறாங்க? வறுமை கொடுமை. வறுமை என்பது
கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை என்பது. ஆக அப்படிப்பட்ட வறுமையை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறாரு. பணத்தாசை காட்டி அவரை அழைத்து போய் முறையேடா கிட்னிய அபகரிச்சிட்டாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கமே அதை சோதனை செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இருக்கின்ற அதிகாரிகள் அந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டது. நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த கிட்னி இத மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணி கொண்டு போறாங்களா புரோக்கர், அவர்கள கைதி பண்ணி உள்ள அடைச்சிருக்கிறாங்க. தவறு செஞ்சது யாரு? அங்க இருக்கிற மருத்துவமனை தானே. அவர் தானே இந்த கிட்னிய கட் பண்ணி எடுக்கிறாங்க. முறைகேடு எடுத்தது அவர்கள் தானே. அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. யார் இந்த கிட்னி கொடுக்கின்றவர்களை கமிஷனுக்காக புரோக்கர் அழைச்சிட்டு போய் மருத்துவமனைக்கு விடுறாங்க பாரு, அவர்களை கைது பண்ணி அப்படியே கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய ஆட்சி, நீங்களே சோதனை பண்ணீங்க, முறைகேடு இருப்பதா கண்டுபிடிக்கப்பட்டீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு உடனே சட்டப்படி விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க. கரூர் மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் MR விஜயபாஸ்கர், டாக்டர் திவ்யா, செல்வகுமார், கருணாகரன் ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு கோரி மக்களிடையே புரட்சி தமிழர் எழுச்சி உரை. திமுகவிற்காக இறுதி வரை உழைத்த KC பழனிசாமி நலிவடைந்த நிலையில் அவரது மனைவி உயிரிழந்த போது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி வந்து கூட பார்க்கவில்லை. திமுகவில் உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் இருந்தார், திரு KC பழனிசாமி என்றவர். இயக்கத்திற்கு, திமுக இயக்கத்திற்கு பாடுபட்டவர். இறுதி வரை திமுக உழைத்தார். அவருடைய செல்வ செழிப்புகள் இருக்கின்ற காலகட்டத்தில் திமுகவுக்கு வாரி வாரி நன்கொடை அளித்தார், பல கூட்டத்துக்கு கொடுத்தார். இங்கே திரு கருணாநிதி வருகின்ற பொழுது அவர் இல்லத்திலே தங்குவார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நலிவடைந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அவருடைய மனைவி இருந்த பொழுது இங்கே திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் வந்து பார்க்கல, உதயநிதி வந்து பார்க்கல, துக்கம் விசாரிக்கல. ஒரு வருடம் கழித்து தேர்தல் வந்து விட்டது. இப்பொழுது போய் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு KC பழனிசாமியுடைய இல்லத்திற்கு சென்று துக்கம் விசாரிக்கிறார். இதுதான் திமுக. இதுதான். சிந்திச்சு பாருங்க. கட்சிக்கா உழைத்தவர், அவருக்கு திமுக மரியாதை கிடையாது. திமுக ஒவ்வொரு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு அங்கே வாய்ப்பில்ல. தேர்தல் வந்துட்டது, அதனால ஓடோடி போய் அவருடைய இல்லத்துக்கு போய் துக்க விசாரிச்சார். ஏன் எத்தனை முறை ஸ்டாலின் கரூருக்கு வந்திருக்கிறார், எத்தனை முறை உதயநிதி ஸ்டாலின் கரூருக்கு வந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் திரு KC பழனிசாமியுடைய மனைவி இருந்தது அவளுக்கு தெரியாதா? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அட்டை உறிஞ்சிற மாதிரி உரிவாங்க. ரத்த உடம்புல எவ்வளவு இருக்குதோ அத்தனையும் உறிஞ்சிட்டு விட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய நிலை. திமுக நிர்வாகிகள் புரிந்து கொண்டா சரி, இல்லாவிட்டால் திரு KC பழனிசாமிக்கு நடந்த நிலைதான் உங்களுக்கு ஏற்படும். மக்களை நம்பியிருக்கும் கட்சி அஇஅதிமுக, கூட்டணியை நம்பியிருக்கும் கட்சி திமுக. அஇஅதிமுக வலிமையான இயக்கம் என புரட்சி தமிழர் பெருமிதம்.
அதிமுக மக்களை நம்பி நிற்கின்றது. அதிமுக திமுக கூட்டணி நம்பி இருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமை என்று சொல்லுகிறார். ஒழிய திமுக வலிமைன்னு சொல்லல, திமுக வலிமைன்னு சொல்ல. ஆனா அண்ணா திமுக நாம வலிமையான இயக்கம். நாம அப்படி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அஇஅதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்குகள் போட்ட அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். கரூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டுல பிசிஆர் வழக்கு, மணல் கடத்தல் என்று பொய் வழக்கு, போதை மாத்திரை வைத்ததாக என்று குற்றம் சாட்டப்பட்டு பல பேர் கொண்டேஸ் வழக்கில் பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க. இதையெல்லாம் அதிமுக அரசாங்கம் வந்தவுடன் விசாரிக்கப்படும். பொய் வழக்குகள் யார் யார் மீது போட்டீர்களோ அந்த அதிகாரி எல்லாம் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள். எவரும் தப்ப முடியாது. ஏற்கனவே நான் ஆட்சியில் இருந்தேன். அப்ப இருந்த பழனிசாமி வேற, இப்ப இருக்கிற பழனிசாமி வேற. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கேப்டன் என்று சொல்லி ஸ்டாலின் மற்றும் உதயநிதியுடன் போலியாக ஒருவர் போட்டோ எடுத்துக்கொண்டதை விமர்சித்தவர் புரட்சி தமிழர். திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என கடும் தாக்கு. மாற்றுத்திறனாளிக்கான உலகக்கோப்பை போட்டி நடந்தது. அதுல முதல் பரிசு பெற்ற அணியுடைய கேப்டன் என்று சொல்லி முதலமைச்சருடையும் துணை முதலமைச்சருடையும் போட்டோ எடுத்தாங்க. பாரு, இதுல என்னன்னா, உலக கோப்பைக்கு போய் போட்டி போட்டு வென்றார்ல முதலமைச்சர்கிட்ட என்ன கோப்பை, முதலமைச்சர் எந்த கோப்பை காட்டுறாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் எந்த கோப்பை காட்டுறாரு. அப்படின்னா பொய் தானே. இவரு வெளிநாட்டு போவதற்கு பாஸ்போர்ட் கூட எடுக்கல, வெளிநாடு போகல, உலக கோப்பை போட்டியில கலந்துக்கல. எப்படி பில்டப் மேடம் செய்யறதே செய்யறீங்க, ஒழுங்கா செய்யலாம் இல்ல. 2 பேருக்கு முதலமைச்சர்கிட்ட துணை முதலமைச்சர் ஒரே கோப்பை காட்டலாம் இல்ல. அத கூட சரியாக செய்யாத திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லாம் பில்டப், எல்லாம் போட்டோ ஷூட் போட வேண்டியது. பத்திரிகைக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகை ஊடகத்துக்கு அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்கிறது, ஒரு அறிவிப்பு வெளியிடுறது. இப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு. 5 ஆண்டு இப்படி ஓடி போய்விட்டது. ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்தன் பகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் எழுச்சி மிகு வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்கள் KC கருப்பணன், R மனோகரன், JK என்ற S ஜெயக்குமார் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களான யுவராஜா, கிருத்திகா சிவகுமார் ஆகியோருக்கு ஆதரவு கோரி புரட்சி தமிழர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். (2021) நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி தருவதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் நீட் தேர்வுக்கு விலக்கு கோர முடியாது என பின்வாங்கினார் ஸ்டாலின். நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு நீட் தேர்விற்கு விலக்கு கோருவது போல் திமுக நாடகம் ஆடுவதாகவும் புரட்சி தமிழர் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 ஆண்டு எவ்வளவு அறிவிப்பு கொடுத்தாங்க? 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. முழுசா நிறைவேற்றினாங்களா? 4 1 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதுல நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அவர் மகன். ரகசியத்தை வெளியிட்டாரா? வெளியிட்டாங்க. எப்போ? போன தேர்தல், போன கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சுட்டார். அதான் நாங்களும் சொன்னோம். 2021
இதைத்தாங்க நாங்க சொன்னோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாதுன்னு சொன்னோம். ஆனா கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு இப்போ நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது என்று முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நீட்டை யார் கொண்டாந்தாங்க? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 2010 டிசம்பர் 21 அப்பதான் நோட்டிபிகேஷன் போடுறாங்க. அப்ப மத்தியத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், மத்தியில இணை அமைச்சர் காந்தி செல்வன். அந்த காலகட்டத்தில் தான் நீட் வருவது. நீட்டை கொண்டாந்தது காங்கிரஸ் திமுக, எதிர்ப்பது காங்கிரஸ் திமுக. எவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டிற்கு வரும் காவிரி நீரை தடுக்கும் மேகதாது அணை திட்டத்தை கட்டியே தீர்வேன் என கூறும் கர்நாடக துணை முதல்வரை அழைத்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார். தமிழ்நாட்டின் மக்களை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் ஸ்டாலினுக்கு துளி கூட கவலை இல்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாடல். பாத்தீங்களா, கர்நாடகத்தில் இருக்கிற துணை முதலமைச்சர் திரு மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செங்கல்பட்டுக்கு வந்திருக்கார். செங்கல்பட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்றார். அவரு நம்ம குடிக்கிற தண்ணி நிறுத்துறோங்கிறார். நம்ம காவிரி தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு மேகதாதுல அணை கட்டிட்டா தண்ணி கிடைக்குமா? ஏற்கனவே சில நேரத்தில் மேட்டூர் வறண்டு போயிருது, குடிப்பதற்கு பிரச்சனை ஏற்படுது. இந்த சூழ்நிலையில அங்க தண்ணி கொடுக்க மாட்டேன், மேகதாதுல அணை கட்டியே தீருவேன். அதுக்காக அந்த கர்நாடக சட்டமன்றத்தில் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அவரை கூட்டியாந்து பிரச்சாரம் பண்ற, அவரை கூட்டியாந்து. ஆக தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல, விவசாயிகளை பற்றி கவலை இல்ல. காவிரி நதிநீர் 28 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமா இருக்குது. மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டா தமிழ்நாடு வறண்டு போயிடும். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாம திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? குடும்பத்துக்காக ஆட்சி செய்கின்றவர்கள், சுயநலத்திற்காக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, உடுமலை தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக சூழேஸ்வரன் பட்டியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தீவிர பிரச்சாரம். திமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படாத நிலையில் வரிகள் உயர்வு, கஞ்சா புழக்கம் அதிகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் பணத்தை நம்பியே திமுக தேர்தலை சந்திப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் காட்டம். திமுக 5 வருஷமா என்ன பண்ண? ஏதாவது தொழில் செய்ய முடியுதா? ஏதாவது நல்லது நடந்ததா? யாருமே நல்லா இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக வந்து என்ன சொல்லுவாங்க? ஒன்னே ஒன்று சொல்லி ஓட்டு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க 1000 ரூபாய் தர்றோம், நாங்க 1000 ரூபாய் தர்றோம். 1000 ரூபாய் 1000 ரூபாய் எப்படி யாரு கொடுக்கறாங்க? 28 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. ஆனா அவங்க சொன்னது என்ன? மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆனால் கொடுக்கவே இல்லை. எடப்பாடியார் நாங்க சட்டமன்றத்தில் உடுமலை ராதாம் இருந்தாரு. எல்லாம் போராடினதுக்கு அப்புறம் 28 மாதம் கழிச்சு பாதி பேருக்கு கொடுத்தாங்க. முழுமையா கொடுக்கும் தேர்தல் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு ஒண்ணும் பண்ணல, சட்ட ஒழுங்கு செய்யல, இந்த திட்டம் செய்யல. இன்னைக்கு மோசமான, மிக மோசமான ஆட்சி. இதுவரை திமுக ஆட்சி இருந்தது மிக மோசமான ஆட்சி. பணத்தை மட்டும் நம்பி வராங்க. இந்த தடவை தப்பி தவறி ஒரு ஓட்டு கூட திமுக போடாதீங்க. திமுக ஓட்டு போட்டீங்க அவ்வளவுதான். அஇஅதிமுக ஆட்சியில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கோவை மாவட்ட ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம் என்று பெயர் வாங்கியது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக கோவை மாவட்டம் வால்பாறை அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் லட்சுமண சிங்கை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. காவல்துறை எப்படி இருக்கு? நம்ம ஆட்சியில் காவல்துறை எப்படி சிறப்பா பண்ணியாங்க? காவல்துறைகள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எந்த போலீஸ் திமுக விடுறதில்ல. நம்ம ஆட்சியில நம்பர் 1 போலீஸ் இருந்தா கோயம்புத்தூர் தான் ஆர்எஸ்புரம் பரிசு இந்தியாவில். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம், எங்க பார்த்தாலும் போதை பொருள், சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு ஆட்சினா பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொத்து வரி எவ்வளவு, விற்கிறது எவ்வளவு, பால் விலை எவ்வளவு, கட்டுமான பொருட்கள் விலை எவ்வளவு, எல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு திமுக என்ன வந்து ஓட்டு கேட்பான்? 1000 ரூபாய் கொடுக்கிறோம்,
வீடு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க 1000 ரூபாய்? திமுக வீடு கொடுத்தானா? உங்க வரிப்பணம், உங்க வரிப்பணம் எல்லாரும் கொடுத்தாங்களா? பாதி பேருக்கு கொடுத்தாங்க. பாதி பேருக்கு எப்படி கொடுத்தாங்க? நம்ம போராடி. எமர்ஜென்சி முடிந்த சில நாட்களில் தஞ்சாவூரில் அப்போதைய காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி பற்றி கருணாநிதி பேசியதாக கூறப்படும் விமர்சனங்களை தற்போது இனத்தில் மூத்த அரசியல் தலைவர் விவரித்துள்ளதால் பெரும் பரபரப்பு. பாஜக அதிமுக கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்து வரும் ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் அந்த காலத்தில் இந்திரா காந்தியுடன் ஏற்பட்ட அவமானகரமான உறவை மறந்துவிட்டு இப்போது மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருப்பது ஏன் என்று இணையவாசிகள் கேள்வி. என் மகன் மு.க. ஸ்டாலினை பல ஆடவர்கள் மத்தியில் நிற்க வைத்து கால்பந்தை உதைப்பதை கூட அறிந்தார்கள். அதையும் தாங்கிக் கொண்டேன். அது மட்டுமா உடன்பிறப்பே? சொல்லவே நான் கூசுகிறது. உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் நான் சொல்ல முடியும்? என் மனைவியை, உன் அண்ணியை என் கண்களுக்கு முன்பாகவே பல ஆடவர்கள் மத்தியில் சோதனை என்கின்ற பெயரிலே அதோடு விட்டார்களா பாவிகள்? மாடிப்படியின் மேலும் கீழும் நடக்க சொன்னார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். மறைவிடத்தில் வைரம் பதுக்கி இருக்கக்கூடும் என்றார்கள். அந்த நிமிடமே இந்த கருணாநிதி செத்து விட்டான். இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்றால் சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்த இந்திராவையும் இந்திரா கட்சியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலிருந்து தூக்கி எறிவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசினா அதே ஆளு அடுத்து 1-2 மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக, இவங்கெல்லாம் இதை பேசலாமா? ஸ்டாலின் தன்னுடைய இளமை கால பருவத்தில் மல்டிபிள் செக்ஸ் ஸ்கேண்டலில் சிக்கியவர் என்று விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக பெண் குற்றச்சாட்டு. அழகான பெண்களை கண்டால் அவர்கள் பிடுங்கப்பட்டு, பறிக்கப்பட்டு, அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள் என அப்படியே தெள்ளத் தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. ஸ்டாலின் அவர்களை பத்தி விக்கி லீக்ஸ்ல சொல்லப்படுது. ஒரு அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமை கால பருவத்துல மல்டிபிள் செக்ஸ் ஸ்கேண்டல்ல சிக்கினவர். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பலதரப்பட்ட பாலியல் வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது. முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு, பறிக்கப்பட்டு, அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு அப்படியே தெள்ள தெளிவா ஆங்கிலத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை பத்தி பேசணுமா? விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான வனஜா பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் சிக்கி 24 பேர் உயிரிழந்த பரிதாபம். 16 பெண்கள் உட்பட 20 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணியின் போது 2வது முறையாக வெடிவிபத்து ஏற்பட்டதால் மீட்பு பணிகளில் சிக்கல். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர் கதையாகிவிட்ட நிலையில் இதுகுறித்து தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியும் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்டாலின் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக பட்டாசு ஆலை என்ற பெயரில் ஒரு பளபளக்கும் அறையில் போட்டோ ஷூட் மட்டுமே எடுத்தார் என்றும் சில நாட்களில் அமையவுள்ள அஇஅதிமுக அரசு பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் புரட்சித் தமிழர் அறிக்கை. விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த பட்டாசு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி அறிக்கை. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிக்கை. விருதுநகர் வச்சக்காரப்பட்டி பட்டாசு ஆலையில் 20 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்ததற்கு குறுகிய அறையில் அதிக தொழிலாளர்கள் பாதுகாப்பற்ற முறையில் பணி செய்ததே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி சாடல். கடந்த 5 ஆண்டுகளில் 170க்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில் விதிமீறல்களை கண்டுகொள்ளாமல் தொழிலாளர்களை காக்க துப்பில்லாத திமுக அரசு உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என காட்டம். தமிழக அளவில் 131 முதல் 150 தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஜேவிசி நிறுவனம் ஏற்கனவே கணிப்பு வெளியிட்ட நிலையில் தெற்கு மண்டலத்தில் 35 தொகுதிகள் வரை அஇஅதிமுக அபார வெற்றி பெறும் என்றும் அந்நிறுவனம் தகவல்.
பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளின் மூலம் அஇஅதிமுக கூட்டணிக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவு கண்கூடாக தெரிவதாக பொதுமக்கள் பெருமிதம். 2011 யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என ஜூனியர் விகடன் கருத்து கணிப்பில் கூறிய நிலையில் அத்தனை கணிப்பையும் பொய்யாக்கி 203 இடங்களில் மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து வரலாறு படைத்தது அஇஅதிமுக கூட்டணி. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கும் அதையே ஜூனியர் விகடன் கருத்து கணிப்பு கூறும் நிலையில் அதனை தவிடுபடியாக்கி அஇஅதிமுக கூட்டணி 210 இடங்களில் வென்று சாதனை படைக்கும் என மக்கள் கருத்து. திமுக ஆட்சியை அகற்றுவது விஜயின் முக்கிய நோக்கமாக உள்ள நிலையில் அதே நோக்கம் கொண்ட அஇஅதிமுக கூட்டணிக்கு விஜய் ஆதரவாளர்கள் வாக்களிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை எதிர்க்க தோற்கடிக்க ஒன்றுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம். விவசாயிகள் கஷ்டப்பட்டு அறுவடை செய்கின்ற நெல்லை பாதுகாக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா என அன்புமணி ஆவேச கேள்வி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம். கருணாநிதியும் அவரது மகனும் முதல்வரானதோடு தற்போது உதயநிதியையும் முதல்வராக்க முயலும் நிலையில் இப்படி வழி வழியான ஆட்சியினால் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என உள்துறை அமைச்சர் விமர்சனம். தமிழ்நாடு வீரமங்கை வேலு நாச்சியார் முதல் புரட்சி தலைவி ஜெயலலிதா வரை திறமையான பல பெண்களை கண்ட மாநிலம் என்றும், ஆனால் இங்குள்ள சிலர் பெண்களின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி மூலம் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஸ்டாலினும் அவரது குடும்பமும் கொண்டாடுவது அதிர்ச்சியாக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் வேதனை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேர்தல் பரப்புரை. ஊழலையே பிரதானமாக கொண்டுள்ள திமுக ஆட்சியை விரட்டியடிக்க மக்கள் தயாராகியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். சென்னை திருவிக நகர் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இந்திய குடியரசுக் கட்சி ஆதரவு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை நேரில் சந்தித்த இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அன்புவேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்க பாடுபடுவோம் என உறுதி. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி ஃபரிதா, கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதி சொரத்தூர் ராஜேந்திரன், வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி வி ராமு, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி SM சுகுமார் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. பெருந்திரளான கழகத்தினர் கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு நல்லாதரவு திரட்டினர். விழுப்புரம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு, அரியலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் தாமரை S ராஜேந்திரன், சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் நல்லதம்பி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் S பழனிசாமி ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். திமுகவின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளையும் எடுத்துக் கூறி கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. கோவை மாவட்டம் சூலூரில் VP கந்தசாமி, தூத்துக்குடி தொகுதியில் சீதா செல்லப்பாண்டியன், சிவகங்கை தொகுதியில் செந்தில்நாதன் மற்றும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் இளமதி சுப்பிரமணியன் ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். வீதிதோறும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினசேரி பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கட்டிட தொழிலாளி கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட பயங்கரம். இலக்கு வைத்து மது விற்றுவிட்டு கள்ளச்சந்தை மது விற்பனையையும் திமுக அரசு தடுக்காததே இதுபோன்ற கொடூர கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேர்தல் விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் கள்ளத்தனமாக 35 லட்சம் ரூபாய் பணத்தை சாக்கு மூட்டையில் எடுத்துச் சென்ற திமுக இளைஞரணி நிர்வாகி கையும் களவுமாக பிடிபட்டார். தேர்தல் தேதி நெருங்கிய நிலையில் திருட்டு வழியில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணி பல வழிகளில் திமுகவினர் தில்லுமுள்ளு செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு திமுகவினர் 8000 ரூபாய் போலி கூப்பனை கொடுத்ததால் பரபரப்பு.
போலி கூப்பனை கையோடு எடுத்து வந்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார். சென்னை சைதாப்பேட்டையில் நடிகர் கட்சியினர் அதிக சத்தத்துடன் விசிலடித்து மக்களுக்கு இடையூறு செய்ததால் ஆத்திரமடைந்த மதுபோதை ஆசாமி நடிகர் கட்சியினர் மீது மது பாட்டிலை வீசியதால் பரபரப்பு. மதுபோதை ஆசாமியை பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் பிரச்சாரம் என்ற பெயரில் நடிகர் கட்சியினர் செய்யும் அலப்பறைக்கு அளவே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் கடந்த முறை வெற்றி பெற்று தொகுதிக்கு எதுவுமே செய்யாத நிலையில் மீண்டும் போட்டியிடுவதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திமுக வேட்பாளருக்கு செல்லும் இடமெல்லாம் கடும் எதிர்ப்பு எழும் நிலையில் வழுவூரில் அவரை தடுத்து நிறுத்திய பெண்கள் அடிப்படை வசதி எதுவும் செய்து தரவில்லை என கடும் வாக்குவாதம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி திமுக கூட்டணி முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளரின் மனைவி 15வது வார்டு கவுன்சிலராக இருந்தும் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என புகார். இதுபோன்ற நபர்கள் வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த தொகுதிக்கும் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பி இளைஞர்கள் பிரச்சாரம் செய்வதால் மிரண்டு ஓடும் திமுக கூட்டணி வேட்பாளர். கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு போனாரு. இதுவரையும் வார்டுக்குள்ள என்ன ஆச்சு எதுவுமே இல்லை. கோரிக்கை இதெல்லாம் சொன்னார். இதுவரையும் ஏதாவது பண்ணாரா கேளுங்க. அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது தான், அவ்வளோதான். இதுவரையும் கவுன்சிலர் ஊருக்குள்ளே வரல. தெருவெல்லாம் எப்படி இருக்குது? எங்கள் அம்மா அப்பா எல்லாம் குப்பை எடுக்கிறாங்க தெருவில். நம்ம இங்கே பிறந்தது இங்கே. இவர் ஓட்டு மட்டும் கேட்கறதுக்கு வராரு. மையத் கான நாங்கள் எவ்வளோ வாக்கு உறுதி கொடுத்தாரு தெரியுமா? இதுவரையும் எதுவுமே சொல்ல. அவர் முதல்ல உள்ளே வந்தால் தானே அவர் 5 வருஷத்துக்கு உள்ளே எதுவுமே இதுவரையும் நம்மளுக்கு கேட்கல. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் தேர்தல் விதிகளை மீறி 8000 ரூபாய் போலி மாதிரி கூப்பன்களை பொதுமக்களுக்கு வழங்கி மடைமாற்றம் செய்து வாக்கு சேகரிக்கும் திமுகவினரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வெற்றி பெற்றவுடன் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என போலி பிரச்சாரத்தில் ஈடுபடும் திருட்டு திமுக நிர்வாகிகள் மீது தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கட்டுமாவடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் தேர்தல் விதிகளை மீறி சொகுசு காரில் எடுத்து வரப்பட்ட 8000 ரூபாய் போலி கூப்பன்களுடன் திமுகவினர் கையும் களவுமாக சிக்கினர். 43 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 548 போலி டோக்கன்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதிரடி. சேலம் மாவட்டம் வேம்படி தளத்தில் 35 சென்ட் நிலத்தை அபகரித்ததாக சங்ககிரி திமுக வேட்பாளர் மணிகண்டன் மீது பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் வழக்கு பதிவு. திமுக வேட்பாளர் மற்றும் அவரது தரப்பினர் தொடர்ந்து தங்களை மிரட்டுவதாகவும், எனவே தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் குமுறல். இவரை மிரட்டி இவங்க அப்பா அம்மா வழி அப்பா இவருக்கு எழுதி கொடுத்த அந்த 35 சென்ட் நிலத்தை இவரை மிரட்டி கையெழுத்து வாங்கி அவங்க ஆவணப்படுத்திக்கிட்டாங்க. இதோட பின்னணியில் அந்த மணிகண்டன் சண்முகங்கிறவங்க இதுக்கு முக்கிய காரணம். ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இவங்க அந்த வெள்ளையன் சேகருங்கிறவங்களோட நெருங்கிய உறவினர்கள். இவர் இப்படி இருக்கக்குள்ள அவருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் எல்லாம் அந்த மக்களை என்னத்தப்பா காப்பாற்ற போகிறாரு. எங்களோட கோரிக்கை இப்போ எங்களுக்கு பசங்களை இழந்துட்டு நிற்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வயசாகி போச்சு. எங்களுக்கு இனிமேல் வாழ்வாதாரம் அது ஒன்று தான். எங்களுக்கு என்னோட நிலத்தை அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு மீட்டு கொடுக்கணுங்கப்பா. ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் ராகிங் கொடுமையால் மாணவி தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் திமுக அரசின் நிர்வாக அலட்சியம், ஆவண மறைப்பு போன்ற குற்றச்சாட்டுகளால் சர்வதேச அளவில் தமிழகத்தின் மதிப்பு பாதிப்பு. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில் திமுக அரசின் நிர்வாக தோல்வி குறித்து டென்மார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சால்வ் குளோபல் ஹெல்த் என்ற ஊடக அமைப்பு வெளியிட்ட செய்தியால் சர்வதேச அளவில் தமிழகம் தலை குனிந்தது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவி ராகிங் கொடுமைக்கு ஆளான கொடூரம், ஸ்டாலின் நிர்வாகத்தின் சீரழிவு சர்வதேச அளவில் எதிரொலிப்பு. நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் நிர்வாகம் மெத்தனமாக இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மக்கள் விமர்சனம்.
கிறிஸ்தவ பேராயர்கள் திமுகவிற்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்ற நிலையில் பதற்றத்தில் ஸ்டாலின் படப்பிடிப்பிற்காக பாதிரியார்களை அழைத்து வந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் எழும் விமர்சனம். தேர்தல் பரப்புரை முடிவடைய இன்னும் 48 மணி நேரம் மட்டுமே உள்ள நிலையில் சிறுபான்மையினரின் வாக்குகள் சிதறிவிட்டதால் ஸ்டாலின் பதறிவிட்டதாக இணையவாசிகள் கிண்டல். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நேர்குணம் கிராமத்தில் அனுமதியின்றி அலோபதி சிகிச்சை அளித்த சித்தா ஹோமியோபதி படித்த நபர் சிக்கினார். போலி மருத்துவம் பார்த்த இவர் எத்தனை நாட்கள் அப்பகுதி மக்களின் சுகாதாரத்தை கெடுத்தாரோ என பதற்றம் எழுந்துள்ள நிலையில் பொது சுகாதாரம் குறித்தும் கவலை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற சித்திரை திருவிழா கொடியேற்ற நிகழ்வு. விண்ணதிர வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியத்துடன் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது.